Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to the channel மதுரை பொண்ணு vlogs. இன்னைக்கு நாம பார்க்க போறது chia seeds பத்தி பார்க்க போறோம். இந்த chia விதைகள் பத்தி உங்களுக்கு வந்து chia விதைகள் எங்க இருந்து வருது, அந்த chia விதைகள் சாப்பிடுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ், யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிட கூடாது, இந்த சாப்பிடுறதுனால என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வருமா, இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். So chia seed பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. முதல்ல இந்த chia விதைனா என்ன அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பார்த்திரலாம். இந்த chia விதைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சால்வியா ஹிஸ்பானிகான்னு சொல்லக்கூடிய ஒரு பூக்கும் தாவரம், அதாவது ஃப்ளவரிங் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஒரு விதை தான் அது. chia விதைகள் பாத்தீங்க அப்படின்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வந்து பயன்படுத்தியிருக்காங்க உணவுல. எப்படி வந்து நம்ம சோளம் அதெல்லாம் சாப்பிட்றோமோ அதே மாதிரி chia விதைகளுமே வந்து தொடர்ந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நிறைய வந்து ஆய்வுகள்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம தாராளமா இதை வந்து உணவுல சேர்த்துக்கலாம். முதல்ல வந்து இந்த chia விதைகள் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப தாராளமா எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே வச்சிருக்காங்க. ஸோ நீங்க வந்து சூப்பர் மார்க்கெட் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு செக்ஷன்ல chia விதைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க நாட்டு மருந்து கடையில கேட்டீங்க அப்படின்னாலும் பேக்கெட்ஸ்ல வந்து கொடுப்பாங்க. இதை வந்து நம்ம ஊற வச்சுதான் சாப்பிடணும். அது வந்து chia விதைகளை டைரக்டா நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா ஹார்மோன் இஷ்யூஸ் இருக்கும். 10ல வந்து 6 பேருக்கு வந்து PCOS ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த PCOS அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீர்க்கட்டி பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீர்க்கட்டி பிரச்சனைனால நிறைய இஷ்யூஸ் வரும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகுறது, அப்புறம் இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஸோ நமக்கு வந்து வெயிட் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னாலே ஹார்மோன் இஷ்யூ இருக்கா அப்படிங்கறது நம்ம கண்டிப்பா பார்க்கணும். இந்த ஹார்மோன்களை சரி பண்றதுக்கான ரொம்ப முக்கியமா தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா omega-3 fatty acids. omega-3 fatty acid வந்து பாத்தீங்க அப்படின்னா chia seedsல வந்து நிறைய இருக்கு. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுல நிறைய கால்சியம் அண்ட் மெக்னீசியம் இருக்கு. ஸோ chia seedsல வந்து கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அதிகமா இருக்கிறதுனால நீங்க வந்து பால் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கால்சியம் வந்து இந்த விதைகள்ல இருந்து நீங்க சாப்பிட முடியும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால்சியம் வந்து நம்ம போன் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படக்கூடிய விஷயம். கால்சியம் ரிச் ஃபுட்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஃபுட்டா வந்து chia seeds வந்து பாக்குறாங்க. ஸோ நீங்க chia seeds சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கால்சியம் அப்படிங்கிறது கிடைச்சிரும். அடுத்தது நம்ம வந்து வெயிட் கெயின் வந்து அதிகமாக இருக்கும், நம்ம வந்து ரொம்ப குண்டா இருக்கும், வெயிட் வந்து கம்மி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த chia seeds வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதாவது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. என்ன ரீசன்னா நீங்க வெயிட் குறைக்கணும் அப்படின்னாலே உங்களோட சாப்பாட்டுல ஹை ஃபைபர் இருக்கக்கூடிய ஃபுட் சாப்பிடணும். அதாவது நார்ச்சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அதிகமா ஹை ஃபைபர் இருக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள் அதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட் கம்மியாகும்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி chia விதைகள்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை ஃபைபர் இருக்கு. அதுவும் 2 டேபிள் ஸ்பூன்லேயே கிடைக்கிறதுனால நீங்க வந்து chia விதைகள் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ chia விதைகள் பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்லாம உங்களுடைய ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் தேவையான நியூட்ரியன்ஸையும் இது அதிகமா கொடுக்குது. ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்கா இருக்கணும், ரொம்ப வந்து ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தா வளரணும், முடி கொட்டுற ப்ராப்ளம்லாம் நிக்கணும் அப்படின்னா chia seeds வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா chia விதைகள்ல வந்து விட்டமின் ஈயும் ஜிங்க் அப்புறம் வந்து நியாசினமைன் சொல்லக்கூடிய 3 நியூட்ரியன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து இந்த 3 நியூட்ரியன்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்கா இருக்கிறதுக்கும் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கும் வந்து சுருக்கம் இல்லாம இருக்கிறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால chia விதைகள் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஹேருக்கு வந்து ஒரு நல்ல நீளமா வளரணும், அடர்த்தியா இருக்கணும், முடி கொட்டுற ப்ராப்ளம்லாம் நிக்கணும்னா கூட நீங்க chia விதைகள் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல வந்து புரோட்டீன் அதிகமா இருக்கு. ஸோ அதுலேயும் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா L-லிசரைன் புரோட்டீன் அப்புறம் வந்து பாஸ்பரஸ் அப்படிங்கிற சத்துக்கள் வந்து அதிகமா இருக்கு. இதனால உங்களுடைய ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஹேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா க்ரோ ஆகுறத உங்களால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம ஹெல்த்தியா கொஞ்சம் திக்கரா வளர்றதுக்கும், அதாவது நல்லா அடர்த்தியா வளர்றதுக்குமே வந்து இந்த chia விதைகள் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ chia விதைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் கம்மி பண்றதுக்கும் ஹெல்ப் பண்றதுனால உங்களுடைய ஹார்ட் ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி இதை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறதுனால எனர்ஜெட்டிக்கா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஹை ஃபைபர் இருக்கிறதுனாலையும் கார்போஹைட்ரேட்ஸ் நல்லா இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து உடம்புல வந்து எனர்ஜி லெவல் வந்து அதிகமான மாதிரி இருக்கும். இம்யூனிட்டியை ஓவராலா வந்து பூஸ்ட் பண்றதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. இவ்வளோ நேரம் சொன்னதுல மிக முக்கியமான ஒரு யூசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த chia விதைகளுக்கு வந்து உங்களுடைய பிளட் சுகர் லெவலையும் பிளட் ப்ரெஷரையும் கம்மி பண்றதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நிறைய பேருக்கு வந்து டயாபெட்டிக்கா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு chia விதைகள் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய பிளட் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆய்வுல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சொல்றீங்க, இதே அளவு மட்டும் தான் எடுத்துக்கணுமா, இதோட அதிகமா எடுத்துக்கலாமா, இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதனால நான் எப்பவுமே நிறைய வந்து இந்த chia விதைகள்
விதைகள் எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதோட சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கும். ஸோ யார் சாப்பிட்லாம் யார் சாப்பிடக்கூடாதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வந்து யூஸ்வலாகவே இருக்குது, லிவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா சியா விதைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா டாக்டர் கிட்ட கேட்டுட்டு சியா விதைகள் சாப்பிடலாமான்னு கேட்டுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கும். சியா விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆக லேட் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலே பொதுவாகவே சியா விதைகள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பொதுவாகவே நம்ம வந்து செரிமானம் ஆகிறதுக்கு லேட் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம காலையில் உணவாக தான் எடுத்துக்கணும், இரவில் வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ அப்போ நீங்கள் மார்னிங் வந்து சியா சீட்ஸ் எடுத்துக்கிறீங்க, நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த நாள் முழுக்க நீங்கள் வந்து ஆக்டிவாக இருப்பீங்க, வெளியில் போவீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து டைஜஷன் ஆகிடும். ஸோ இரவில் எடுத்துக்கிறத தவிர்த்துக்கோங்க. இந்த சியா விதைகள் வந்து பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது, பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளட் சுகர் லெவல் ரொம்ப லோ ஆகிடும். ஸோ சுகர் லெவலும் சரி, நமக்கு வந்து ப்ரெஷரும் சரி கரெக்டான ஒரு லெவலில் மெயின்டைன் ஆகணும். ரொம்ப லோ ஆனாலும் பிரச்சனை, ரொம்ப ஹை ஆனாலும் ப்ராப்ளம் தான். ஸோ அதனால் ரொம்ப லோ ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு சியா விதைகளை அளவோடு எடுத்துக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து சைடு எஃபெக்ட்ஸ், இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கனால கண்டிப்பாக உங்களோட டயட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை, தேங்க்யூ.